ஸோ இந்த சம் பாருங்கள், சிம்பிளிஃபிகேஷன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க போர்டு மாஸ் ரூல் பேஸ் பண்ணி தான் வரும். போர்டு மாஸ், ப்ராக்கெட் ஆஃப் டிவிஷன் ஆஃப் மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன். சரிங்களா? ஸோ பாருங்கள், 2/5 வகுத்தல். சரிங்களா? இது வகுத்தல். இது உள்ள ஒரு ப்ராக்கெட் வருது. ஸோ ப்ராக்கெட் க்ளோஸ் ஆகுது. சரிங்களா? ஸோ இடம் இல்லை, அதனால் ஸ்லோவாக இப்படி போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. அடுத்து இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம ப்ராக்கெட் உள்ள தான் பண்ணணும். ஸோ 3/4 மைனஸ் 1/2ங்கிறது இதை மீசியம் எடுக்கும்போது என்ன வரும் அப்படின்னா இன்று 2ஆல் நம்ம பெருக்கணும். சரிங்களா? அப்போ கீழே 4 வரும், மேலே வந்து பார்த்திங்கன்னா 2 வரும். சரிங்களா? ஸோ இதுதான் இதனுடைய ஷார்ட் ஃபார்ம். அதுக்கடுத்து -1 ஆஸ் யூசுவல் அப்படியே போட்டுருவோம். 1/5 ஆஃப். சரிங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப். சரிங்களா? ஸோ இதை தான் ஃபஸ்ட் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம், அதனால தான் இதிலேருந்து நான் வந்திருக்கேன். இப்போ இதை சால்வ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னா 4 காமனாக இருக்குது. ஸோ இந்த 2 நம்ம ஷார்ட் பண்ணும்போது மைனஸ் பண்ணும்போது 1/4 வரும். சரிங்களா? இப்போது 1/2 பெருக்கல் தான். சரிங்களா? இது பெருக்கல் தான், -1. சரிங்களா? இந்த ஃபார்மேஷனில் இருக்குது. ஸோ 2/5 இதில் வகுத்தல் வரும். சரிங்களா? வகுத்தல் வரும். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்ன செய்யலாம்னா இதை மல்டிப்ளிகேஷன் பண்ணிட்டு அதுக்கடுத்து மைனஸ் பண்ணலாம். பாருங்கள், 2/5 வகுத்தல் இதை மல்டிப்ளை பண்ணும்போது 20 1 -1. சரிங்களா? ஸோ இதுதான் அந்த ப்ராக்கெட்டில் வருது. இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன வரும்னா இது என்ன சொன்னால் 20 இது கூட பெருக்கி அதுக்கடுத்து கூட 1 மைனஸ் பண்ணலாம். 20 பெருக்கல் 1 20. சரிங்களா? ஸோ 20 அதாவது -20. சரிங்களா? இங்கே வந்து 1 வரும், /20. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். வகுத்தல் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 2/5 அப்படியே இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த ஸ்டெப்பு திரும்ப ஒரு நாள் சொல்கிறேன் பாருங்கள். அதாவது 20 கீழே அப்படியே தான் இருக்கும். சரிங்களா? 20 பெருக்கல் 1னா 20 வந்துடும். சரிங்களா? ஸோ 1 - 20 இருக்கும். இதை நம்ம சால்வ் பண்ணும்போது என்ன கிடைக்குன்னா 19/20 கிடைக்கும். -19 நல்லா பார்த்துக்கணும், -19 கிடைக்கும். சரிங்களா? சரி, இப்போது இதை நான் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காண்டி ஷார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஸ்டெப் உள்ள வருவோம். இங்கே வந்து என்ன கிடைக்குன்னா 2/5 வகுத்தல் டிவிஷன். சரிங்களா? -19/20. சரிங்களா? ஸோ இதுதான் இருக்கும். இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணும்போது இந்த வகுத்தலுங்கிறது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருக்கலாக மாற்றுவோம். பெருக்கலாக மாற்றும்போது 2/5 பெருக்கல் 25 -25 19 வரும். சரிங்களா? ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணும்போது 4 5 4 5 20. ஸோ இப்போ நம்ம பெருக்கும்போது 8 -8/19. சரிங்களா? ஸோ -8/19ங்கிறது தான் ஆன்சர். ஸோ ஏ தான் ஆன்சர். ஸோ லாங் ஸ்டெப்பு பார்த்துக்கோங்க.